வணக்கம் ஹஸ்பண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 2008லேருந்து 2009 பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்ட் 1 வீடியோ கொஷின் பேப்பர் போட்டிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து இது பார்ட் 2 வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து நம்ம வந்து மாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes சீரிஸ் நடத்திட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு நான் 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஒன்று வந்து சிலபஸ், இப்போ வந்து 5th யூனிட்டோட சிலபஸ் வந்து போட்டு வச்சிருக்கோம். இன்னும் வந்துட்டு 5 யூனிட்ஸ் இருக்குது. அந்த சிலபஸ் வந்து ஷார்ட்ஸாக போடுவோம், அதையும் பாருங்கள். தென் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாஸ்டர் மினிட்ல வந்து 5 to 10 minutes டெய்லி டாபிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்று அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் நடத்தணும். ஸோ செகண்ட் அப்படி தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மார்னிங்கே அப்லோட் பண்ண வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஆல்சோ ஹஸ்பண்ட்ஸ். ஸோ அங்கே கொஸ்டின்குள்ளே போகலாம். நெப்போலியன் எதிர்கொண்ட கடைசி போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்லூ போர். ஓகேங்களா, நெப்போலியன் எதிர்கொண்ட கடைசி போர் என்ன அப்படின்னா வாட்டர்லூ போர். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போ வந்து வாட்டர்லூ போர் வந்து எந்த இயரில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, எந்த இயர்லேருந்து வாட்டர்லூ போர் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 27வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேற்கத்திய நாடுகளுடன் சுதந்திரமான கடல் மற்றும் செய்தி போக்குவரத்தை ரஷ்யா மேற்கொள்ள வழிவகுத்த உடன்படிக்கை எது? விச் ட்ரீட்டி பேவ் த வே ஆஃப் ரஷ்யாஸ் மேரிடைம் அண்ட் ஃப்ரீ கம்யூனிகேஷன்ஸ் வித் த வெஸ்டர்ன் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஸ்டேட் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை தான் வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டு போக்குவரத்து, அதாவது சுதந்திரமான கடல் போக்குவரத்து பண்ணுறதுக்கு வந்து வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, நிஸ்டேட். ஓகேங்களா, ஸோ 28வது கொஸ்டின் பாருங்கள். நாட்டில் முதல் சேவகன் அரசன் ஆவான் என்று கூறியவர் யார்? த மானர்ச் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்வன்ட் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் செட் பை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் II. ஓகே, இரண்டாம் ஃபெட்ரிக். அவர் தான் வந்து நாட்டில் வந்து முதல் சேவகன் யார் அப்படின்னு பார்த்தா அரசன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சர்வன்ட் அவன் தான் சொல்லிட்டு. ஸோ வந்து கொலம்பஸ் மேற்கொண்ட கடல் பயணங்களுக்கு உதவியர் யார்? ஸோ வந்து கொலம்பஸ் இருக்கார் பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ வந்து ஆனால் கொலம்பஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ கொலம்பஸ் மேற்கொண்ட கடல் பயணங்களுக்கு உதவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசி இசபெல்லா. ஓகேங்களா, அவங்க தான் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கு வந்து உதவுறாங்க. ஸோ 30வது கொஸ்டின் பாருங்கள். சீர்திருத்த இயக்கத்தின் முக்கியமான தளமான அமைந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா. சீர்திருத்த இயக்கத்தில் முக்கியமான தலைனா ரிலீஜியன், சமயம் தான். பொருளாதாரமாகவோ அரசியலாகவோ சமூக அமைப்பாகவோ அவங்க இல்லை, ஒரு சமயம் சார்ந்து தான் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை. ஓகேங்களா, அதில் தான் வந்து திராவிட கழகம்லேருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகமாக வருவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏஐஏடிஎம்கே. ஓகேங்களா, ஃபுல் ஃபார்ம் வந்து சொல்லுங்கள். 32 கொஷின்ஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972. ஓகேங்களா, 33வது கொஷின் வந்து நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக பதவி வகித்தவர் யாருன்னா சுப்ராயு செட்டியார். ஓகேங்களா, சுப்ராயு செட்டியாருக்கு அப்புறம் பணக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் வந்து இருப்பார், பணக்கால் அரசன் சொல்லிட்டு. அவர் தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு வந்து வருவார். 1920s கிட்டே வந்து இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகுவார் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ வந்து 34வது கொஷின் பாருங்கள். சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். சுதந்திர கட்சியை தோற்றுவித்தார். இப்போ இப்படி நான் வச்சுக்கலாம், ராஜா வந்து எப்பவுமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து தோற்றுவிக்கிறார். ஓகேங்களா, ஸோ சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழுவுக்கு எதிரான கிளர்ச்சி நடைபெற்றது? சத்தியமூர்த்தி. ஸோ சத்தியமூர்த்தி யாருடைய குரு வந்து சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சைமன் கமிஷன் இதே நான் வச்சுக்கிறேன், எஸ் அண்ட் எஸ் நான் வச்சுக்கோங்களா. சைமன் கமிஷன் கேஸ், சத்தியமூர்த்தி கேஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் திலக் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வாவு சிதம்பரனார். வாவுசி தான் தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா தமிழகத்தின் திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தென்பகுதி வந்து நம்மளுடைய பகுதி. ஓகேங்களா, ஸோ தமிழகத்தின் திலகர்னு கேட்டாலும் சரி, தென்னாட்டு திலகர்னு கேட்டாலும் சரி, யாருன்னா வாவுசி தான். ஸோ 37வது கொஸ்டின் பாருங்க. பிராமணர் என்று தன்னை கூறிக்கொண்டு மத போதகர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்து டிஆர்பியில் கேட்டுட்டு இருக்காங்க. ராபர்ட் நொபிலி அப்படின்றது தான். ஓகேங்களா, அவர் தான் வந்துட்டு தன்னைத்தானே பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவர் தான் வந்துட்டு ராபர்ட் நொபிலி. ஓகேங்களா, சரி வந்து பிராமணர்ஸ்னால் வந்துட்டு எப்பயுமே நோ சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தான். ஓகேங்களா, மருது சகோதரர்கள் பாளையக்காரர்களாக இருந்த பகுதி எது? ஓகே, மருது பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எந்த பகுதியில் பாளையக்காரராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாளையங்கோட்டையா, ராமநாதபுரமா, மதுரையா, சிவகங்கை. ஸோ சிவகங்கையில் தான் அவங்க வந்து பாளையக்காரராக இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு 39வது பாருங்க. சோழர்களின் தலசியாட்சி முறை பற்றி விவரிக்கும் கல்வெட்டு தான் உத்திரமேரூர். சோழர் வந்தாவே மேக்ஸிமம் உத்திரமேரூர் கல்வெட்டு தான் வரும். அதுவும் இல்லாமல் குடைவலை சிஸ்டை பற்றும் அந்த சொல்லுவாங்க பற்றி. குடைவலைனா வந்துட்டு ஒரு மண்பானையில் வந்துட்டு நிறைய வந்து அரசர்கள் பேரோ பொதுமக்கள் பேரோ போட்டு யார் வந்து தலைவராக நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் பற்றியும் வந்து எது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடைவலை முறை உத்திரமேரூர் கல்வெட்டு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் த இலங்கை அரசன் முதலாம் சேனை தோற்கடித்தவர் யார்? த ஸ்ரீலங்கன் ரூலர் சேனா ஒன் வாஸ் டிபீட்
டிஃபீட்டட் பை யாரால் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ மாறா ஸ்ரீ வல்லவன். ஓகேங்களா, இலங்கைக்கு மாறா நான் வச்சுக்கோங்க. ஷார்ட்கத்துக்கு வந்து இலங்கைக்கு மாறா முதல் சேனை தோற்கடித்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கலிங்கத்து பரணி எழுதியவர் ஜெயங்கொண்டா. இது ரொம்ப பேசிக்கான கொஷின். ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னா 2008 and 9 வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாமே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக தான் வரும். பட் ஆனால் இப்போ வந்து அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்மளால் ஒன்லைனராக வரும்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப் வந்துட்டு இப்போ நிறைய வந்து கூட் அசஷன் ரீசன் தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிறைய வந்து க்ரனாலஜிக்கலோட மேட்ச் த ஃபாலோயிங் அசஷன் ரீசன் நம்ம வந்து சிங்கிள் லைன் சூஸ், அதாவது எம்சிஏ கொஷின்ஸாக வந்து சிங்கிள் லைனடாக எப்படி எவ்வளோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னா மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரைக்கும் 50 தான் வருங்க. ஏன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு ஓரளவுக்கு டஃப் பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்குன்னு குரூப் ஓரளவுக்கு டஃப் பண்ணுவாங்கன்னு கேட்காதீங்க. அவங்க வேறு வந்து டிபார்ட்மெண்ட், நம்ம வேறு வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து அந்தளவுக்கு டஃப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பயந்துட்டு படிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ நல்லா கவர் பண்ணி படிங்க. டிஎன்பிஎஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா பாலிட்டிலாம் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாலிட்டி ஆகட்டும், ஐஎன்எம் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும். ஸோ வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாஸ், லேட்டர் வேதாஸ், மௌரியாஸ், ஹர்ஷவர்தனா இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் படிச்சிருக்க மாட்டீங்க போர்ஷன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 9th and 10th மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டீங்க. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ மற்றது எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க. சோழா, சேரா, பாண்டியாஸ் இதெல்லாம் வந்து அப்பப்போ சும்மா அங்கே. நெக்ஸ்ட் ராஷ்டிரகூடாஸ் அந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கலாபராஸ் இந்த மாதிரி டாபிக் தான் டிஎன்பிஎஸ்சியில் படிச்சிருக்க மாட்டோம். அந்த டாப்பிக்கே நம்ம வந்து இப்போ டெப்த்தாக படிப்போம். அவ்வளோதான். ஸோ 42வது கொஷின் பாருங்கள். வைணவ சமய குறவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் ஆழ்வார்கள். இன்னொரு கொஷின் அவங்களுக்காக வைக்கிறேன். 42வது கொஷின். நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒருத்தர் 102வது கொஷினுக்கு வந்து ஜெர்மனி, நெக்ஸ்ட் வந்து ரீயூனிட் வந்து 1991 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் எந்தளவுக்கு கூகுள் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும். ஓகேங்களா, இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருந்தேன், வாட்டர்லூ வந்துட்டு எந்த இயர் நடந்ததுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். அதாவது ஏடிஎம்கேயோட இங்கிலீஷ் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்னும் 2 கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வைணவ சமயக்குறவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஸோ இங்கே ஒரு கொஷின் கேட்குறேன். நெக்ஸ்ட் சைவ சமயக்குறவர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதிலே வந்து ஆன்சர் ஆக்சுவலாக இருக்குது. ஓகேங்களா, அதே பிறகு வந்துட்டு இன்னொரு கொஷின் கேட்குறேன். சைவத்தில் வந்துட்டு இந்த சமயங்கள் குறவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஆழ்வார்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஓகேங்களா, அரிக்கமேடு வந்து எதுக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பட்டினப்பாலை எழுதியவர் உருத்திர கண்ணனார். பட்டினப்பாலை எழுதியது உருத்திர கண்ணனார். இது வந்து தமிழ் யூனிட் 8 படிச்சிருப்பீங்களா, படிச்சுன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த கொஷின் அந்த நம்ம 2008 2009 கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ இருக்க டிஆர்பி லாஸ்ட் இயர் கொஷின் பார்த்தா ஓரளவுக்கு டஃபாக இருக்கும் நம்மளுக்கு. இதை விடவே இன்னும் டஃபாக கேட்க தான் சான்ஸ் இருக்குங்களா. ஏன்னா 2008 2009 அந்தளவுக்கு அவேர்னஸ் வந்து இருந்தது. பட் ஆனால் இப்போ இருக்க அளவு கவர்மெண்ட் எக்ஸாம் அவேர்னஸ் இல்லை. ஆஃப்டர் கொரோனா பேண்டமிக் அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து டிஎன்பிசி அப்படின்றதுல அந்த ஆன்லைன் அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்குலாம் வந்து ஒரு அவேர்னஸே கிரியேட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு பெருசாக வந்துட்டு எழுதுவாங்க. பட் இந்த அளவுக்கு லட்சக்கணக்கு ஒரு 10 lakhs 18 lakhs அந்த அளவுக்குலாம் யாரும் எழுதுனதில்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் அவேர்னஸ் கிரியேட். ஆனால் அதுக்கப்புறம் டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஷின் பேப்பர்ஸை. ஸோ 2008 கொஷின் பேப்பர்ஸ்லாம் பாருங்களேன், நீங்கள் ஒன்ஸ் பார்த்தாவே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி. நெக்ஸ்ட், வங்கதேசம் உருவாக வழிவகுத்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற ஆண்டு இது. த இண்டோ பாகிஸ்தான் வார் விச் லெட் டு த கிரியேஷன்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் வாஸ் ஹெல்ட் இன் தி இயர் ஆஃப் 1971. ஓகேங்களா, 1971. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தையார். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சரி, நான் உங்களுக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ தற்காலிகமாக ஒரு தலைவரை போட்டிருப்பாங்க. ஓகே, டிராஃப்ட் கமிட்டியில் வந்து தற்காலிகமான ஒரு தலைவரை போட்டிருப்பாங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாகை வடிவமைச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ 48வது கொஸ்டின், பஞ்சசீலா கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பன்ஷீல் பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ் பை ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, ஸோ 49வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து பெருமை பெறுவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் தான் வந்துட்டு நிறைய இன்டிகிரேஷன் பாலிசி கொண்டு வந்து இந்திய சமஸ்தானத்தும் ஒருங்கிணைப்பார். ஓகேங்களா, ஸோ த கிரெடிட் ஆஃப் த இன்டிகிரேட்டிங் த இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கோஸ் டு சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்னும் 50வது கொஸ்டின் பாருங்கள், இன்குலாப் ஜிந்தாபாத் ஸ்லோகன் வாஸ் கிவன் பை. ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின். புரட்சி ஓங்குக என்ற முழக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்குது, 10 months ஆகல. இந்த கொஸ்டின்ஸையும் பார்த்துருவோம். 1935 இஸ் நோனஸ், அதாவது 1935 ஆக்ட் இஸ் நோனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம். ஏன்னா மின்டோ மார்லி சட்டம் அப்படின்றது 1909 வரும், மாண்டகோ அப்படின்றது 1919 வரும், ரோவல்ட் அப்படின்றது வந்துட்டு 1919 வரும். ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு 1990. ஸோ இன்றைக்கி வந்து 51 கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்துட்டு இப்போ சண்டே வந்துட்டு நம்ம வந்து திருப்பி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தேன், அது இன்னும் நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ணல. ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு இது எங்களுக்காகன்னு சொல்லல, ஃபுல் வீடியோஸ் பார்த்தா தான் நீங்கள் வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 minutes பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணிடுறீங்க. நீங்கள் படிக்கணும்னு நினச்சா வந்துட்டு 1 hour 2 hour போட்டால் கூடமே வந்து ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்.
ஒரு செக்ஷன் வந்து நடத்துகிறாங்க, இப்போ லைவ் நடத்துகிறாங்க, 4 ஹவர்ஸ் நடத்துகிறாங்க, இல்லை 2 ஹவர்ஸ் நடத்துகிறாங்க லைவில், இல்லைனா வந்துட்டு 2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 2 மணி நேரம் வீடியோவில் 1.5 மணி நேரமாச்சும் பார்க்க வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் இருக்கா, நிறைய பேர் ஒர்க் போவீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நிறைய ஒர்க்ஸ் வந்து வீட்டில் இருக்கும், குழந்தைய பார்த்துக்கணும், நெக்ஸ்ட் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் விமனுமே வந்துட்டு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு யோசிப்பாங்க எல்லாத்துக்கும். பட் இருந்தாலும் நமக்கு படிக்கணும்னா டைம் ஒதுக்கி தான் ஆகணும். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.